ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன த ஆர்ட் ஆஃப் சாரான்ற ஒரு கொரியன் த்ரில்லர் சீரியஸோட 3, 4, 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பார்க்க போறாங்க. யாரும் கோச்சிக்க கூடாது. நேத்தே ஒரு எபிசோட போட்டிருக்கணும், நானும் முக்கியமானங்க எப்படியாவது போட்டுடலான்னு இன்னமும் ட்ரை பண்ணாங்க. கடைசி நேரத்துல போட முடியாம போயிடுச்சு. அதாவது கைமாறா உங்களை கோல் பண்ண இன்னைக்கு 2 எபிசோட வந்திருக்கேன். முதல் 2 எபிசோட்ல ஒரு டெட் பாடி கிடைச்சதுல ஆரம்பிச்ச கதை எங்கெங்கயோ கொண்டு போயிடுச்சு இல்ல, அது அதோட முடியவும் இல்ல. இந்த 2 எபிசோட்ல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்க போறோம் எங்க வரோன்னே தெரியாம சுத்தல்ல விட்டுருக்கானுங்க. சோ போன எபிசோட் ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்லாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுக்கணும்னா, ஹீரோயினோட போடியர் ஷோரூம்ல வேலை செஞ்ச ஊன்ற பொண்ணு தன்னை கடத்திட்டாங்கன்னு ஹீரோயின் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட தாம் பேரான சாராக்கியமா யூஸ் பண்ணாம ஊவோட ஐடியா தான் யூஸ் பண்ணா. சோ ஹீரோவும் புது பீஸும் ஊவையும் ஊவோட நண்பி தான் ட்ரைனேஜ் அடியில இருந்த செதஞ்சு போன ஹீரோயினோட பாடியவே ஃபர்ஸ்ட் பார்த்தவ புடிச்சு விசாரிச்சதுல என்னதான் ஊ சொல்ற கதையில ஹீரோயின் போடியர் பிராண்டோட சிகரமா கொடி கட்டி பறந்தாலும் போக போக ஹீரோயின் ஃபேக், விக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபேக்குன்ற மாதிரி டவுட் வந்துச்சு. அதோட நண்பிக்கு இவளை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கமே அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஒரு உறுத்தளவு ஏற்பட கடைசியா அதான் சரி, நம்ம சில பல வருஷத்துக்கு முன்னால ஒரு கடையில வேலை செய்யற எம்ப்ளாயியா ஹீரோயினை பார்த்தோம்ல, அவ பேரு கூட சாரா கிம் இல்ல, மோக்கா ஹுய் தானே அப்படின்னு நண்பிக்கு ஞாபகம் வர சேம் டைம் இதே மோக்கா ஹுயோட ஐடியில இருந்து 5 வருஷத்துக்கு முன்னால போடியர் பிராண்ட் கொரியால ரீச்சே ஆகல இருந்தும் நான் போடியர் பேக் வாங்கி யூஸ் பண்ணேன், ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு கதையா கொடுத்து ரிவ்யூ ஒன்று வந்துருந்துச்சு. அந்த தகவல் புது பீஸ் கிடைக்க அப்பெல்லாம் ஹீரோ டெட் பாடி கிடைச்ச இடத்துல இன்னும் நல்லா தேன்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு பாதாள சாக்கடையில இறங்கி பதம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே எபிசோட முடிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் யாருங்க அந்த மோக்கா ஹுய், எங்க இருந்தா வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எப்படி போடியர் பிராண்டுக்குள்ள வந்தா அப்படின்னு அதுக்குள்ள வச்சிருக்க பல ட்விஸ்டுகளை தாங்க அடுத்து வரப்போற 2 எபிசோட்ல பார்க்க போறோம். இதுலயும் 4வது எபிசோட எண்டிங் வேற லெவல்ல இருக்கும். சோ அதெல்லாம் என்னன்றத ஆரம்பிக்கலாங்களா? வாங்க. 3வது எபிசோட ஓபன் பண்ணா பாதாள சாக்கடைக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்ச ஹீரோ அந்த வழியோட முடிவு எங்க ஆரம்பிக்குதோ அதை நோக்கி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்த மோக்கா ஹுய் தான் ஹீரோயின் நண்பிக்கு ஞாபகம் வந்ததும் புது பீஸ்ட் அதெல்லாம் போன்ல சொன்னவ 5 வருஷத்துக்கு முன்னாலங்க. அதே டைம் தானே ஹீரோயின் கொரியால ரீச்சே ஆகாத போடியர் பிராண்ட பத்தி ரிவ்யூவும் போட்டா. அந்த டைம்ல வேற கடையில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் ரேட்ல கொடுப்பாங்க. மாசத்துல ஒரு நாள் அந்த சேல் நடக்கும். அப்படி நடந்த சேல்ல தாங்க நண்பி ஹீரோயினை பாத்திருக்கா. அங்கேயும் நம்ம மூஞ்ச யாரும் பாத்திர கூடாதுன்ற மாதிரி கலக்கலான ட்ரெஸ், மூஞ்ச மறைக்கிற மாதிரி கேப் எல்லாம் போட்டுக்கிட்டு அடாவடித்தனமா ஹீரோயின் வந்திருக்கா. லைன்ல நிக்கிறவங்களெல்லாம் மதிக்காம தள்ளி விட்டு முன்னால போய் ஹீரோயின் உட்காந்ததும் அப்போ அங்க இருந்த நண்பியும் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்குள்ள 4-5 செல்ஃபி எடுத்திருக்காங்க. அதுல தெரியாதனமா ஒரு செல்ஃபில ஹீரோயினோட மூஞ்சி பதிவாயிடுச்சான். கோலாகான்ல ஏஞ்சி நண்பி கிட்ட வந்தவ உட்ரி போன என்ன போட்டோ எடுக்க உனக்கு நாடி உரிமை இருக்கு அப்படின்னு ஹீரோயினோட முகம் எந்த போட்டோல தெரியுதோ அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு இந்த கலவரத்துல நண்பி அவ கழுத்துல போட்டிருந்த செயின் ஒண்ணு அறுத்துச்சு. அது பெரிய பிராண்டட் செயினா. இவ பாய் ஃப்ரெண்டு கிஃப்டா கொடுத்தானா. கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அனாமத்தா இப்படி செயின் அறுத்துடியடின்னு நண்பி கத்துறா. உடனே கிட்ட வந்து செயினை உத்து பார்த்த ஹீரோயின், ஏண்டி ஊர் தெரியாத ஊழ உதாரு, எங்க கிட்டே வா, ஃபேக்கான செயினை கையில வச்சுக்கிட்டு அதை ஒரிஜினல் என்கிட்டே சீனா போடுற. ஒண்ணு அந்த செயின் ஃபேக்குன்னு தெரிஞ்சும் நீ ஒரிஜினல் சீனா போட்டிருக்கணும், அப்படி இல்லனா உன் பாய் ஃப்ரெண்ட் அதை ஒரிஜினல்னு சொல்லி கொடுத்தோன்னே ஏமாத்திருக்கணும். சரிதான் போடின்னு ரிப்ளையை கொடுத்துட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. இந்த சம்பவத்தினாலதான் நண்பிக்கு ஹீரோயின் முகம் நல்லாவே ஞாபகம் இருந்திருக்கு. எப்படியோ அந்த சீனை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா அப்ப எடுத்த போட்டோல ஹீரோயின் ஒரு போட்டோ மட்டும் தானே டெலிட் பண்ணா. மீதி இருக்க போட்டோலாம் ஹீரோயின் மூஞ்சி மாற்றுமான்னு தேடி துருவுறாங்க, எதுலயும் மாட்டலங்க. அதோட ஹீரோ கிட்ட வந்தா பாதாள சாக்கடையோட முடிவுல ஹீரோ என்ட்ரியை போட்டதும் அந்த இடம் போன 2 எபிசோடா சேர் உமன் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இருக்கோம்ல, அவங்க மால்ல போய் முடியுது. சாக்கடையில நனைஞ்சு குளிச்சு ஹீரோ செம்ம கலிஜா வந்திருக்காப்புல. சோ அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோவை பார்த்ததும் காத்து மேல காத்து கீழன்னு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்க ஓட்டி விட அடுத்து புது பீஸ் தான் ஹீரோவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே வரான். இங்க ஒரு 3 விஷயத்த நோட் பண்ணீங்கன்னாங்க. 1, 5 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் இந்த மால்ல தான் எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிருக்கா, மோக்கா ஹுய்யா. 2வது ஊவோட ஸ்டேட்மெண்ட் படி ஹீரோயின் சாகறதுக்கு முன்னால வரைக்கும் எப்படியாவது அவ போடியர் பிராண்ட இந்த மாலுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருக்கா. 3வது ஹீரோயின் எந்த டிரைனேஜ்ல டெட் பாடியா கிடைச்சாலோ அந்த டிரைனேஜோட முடிவு இந்த மாலோட கனெக்ட் ஆகுது இல்ல, அப்ப ஹீரோயின் சாவுக்கும் இந்த மாலுக்கும் என்னமோ ஒரு கனெக்ட் இருக்கணுமே. அது இடமா இருக்கலாம், இல்ல இந்த இடத்துல இருக்க ஒரு ஆளா இருக்கலாம், யாரு சம்பந்தப்பட்டாங்கன்னு விசாரிச்சாதான் தெரியும். சோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஹீரோவும் புது பீஸும் சேர் உமன்ட்ட போயிட்டு நாங்க உங்க மாலோட சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணோம், ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் தரத்துக்கு இல்ல, நாங்க எதுவும் தப்பு பண்ணிட்டோன்ற ஆதாரம் உங்கள்ட்ட இருக்கா, இல்ல ஒரு ரெக்வஸ்டா தானே கேக்குறீங்க, தரதும் தராததும் எங்க விருப்பம், கொடுக்க முடியாதுன்றாங்க. எங்களுக்கு புரியுதுங்க, நாளை பின்ன ஹீரோயின் திருட்டு கோட்டுன்ற மேட்டர் வெளியே வந்துட்டா இந்த மால்ல போடியர் பிராண்டை வைக்கிறதுக்கான கான்ட்ராக்ட்ல நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்கீங்க, திருட்டு கோட்டை நம்புறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அசிங்கமாயிடும், அதானே உங்க பிரச்சனை இப்படின்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க கான்ட்ராக்ட் போட்ட கொஞ்ச நாள்லயே இது சரி வராதுன்னு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டோமே அப்படின்னு சேர் உமனோட லாயர் சொன்னதும் என்னங்க இது, போட்ட கான்ட்ராக்டை உடனுக்குடன் வேணான்னு
கேன்சல் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ ஹீரோயின் திருட்டு கோட்டுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதானே அப்படின்னு ஹீரோ பங்கமா சேர் உமனை வார்த்தையாலே லாக் பண்றாருங்க. இருந்தும் அவங்க நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டாங்க. ஆதாரம் இல்லாம அவங்கள ஒன்னும் பண்ணவும் முடியாது. அப்புறம் எங்க தாண்டா போய் மோக்கா ஹுய்ய தேடுறதுன்னு புலம்பிக்கிட்டே ஸ்டேஷன் வந்த ஹீரோ தான் டீம் ஆளுங்கள்ட்டலாம், டே இனிமேல் சாரா கிம்ன்ற பேரை விட்டுருங்கடா, மோக்கா ஹுய்ன்ற பேரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த பேரை பத்தி தேட ஆரம்பிக்கடான்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு ஒரு டீம்மேட், சார் என்ன பேர் சொன்னீங்க? மோக்கா ஹுய்யா? கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணேன் சார். அங்க மோக்கா ஹுய்ன்ற பொண்ணு வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறதாகவும் போலீஸ் அவளை தேடிட்டு இருக்கிறதாகவும் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஓட்டியிருந்தாங்களே. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே கூட ரொம்ப நாளா அந்த போஸ்டர் இருந்துச்சே சார், இருங்க பாக்குறேன்னு ஸ்டேஷன்ல தேடினா ஹீரோயினோட ப்ரொஃபைல் மாட்டிக்கிச்சு. 5 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் மேல சைபர் கிரைம்ல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட். பரவாயில்ல, எப்படியோ அடுத்து நடந்து போக ஒரு பாதை கட்டிடுச்சு இல்லையா? பாதையில பயணம் பண்ணி அந்த டைம்ல இந்த கேஸ எந்த ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணாரோ ஹீரோவும் புது பீஸும் அவர்கிட்ட போறாங்க. உண்மைதான், 2018 ஹீரோயின் மேல இந்த செகண்ட் ஹேண்ட் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கடையில சேல் பண்ணுவாங்க. அதை வாங்கி ஹீரோயின் இல்லீகலா சேல் பண்ணிருக்கா. சேல்னா எப்படி? இந்த பேக் சேலுக்காக இருக்குன்னு ஆன்லைன்ல போஸ்ட் போடுறா. அதை நம்பி யாராவது பேக வாங்க காசை ஹீரோயினுக்கு அனுப்பிட்டா அதோட ஹீரோயின் மாயமா மறைஞ்சிடறா. இப்படி ஹீரோயின் கொள்ளையடிச்ச பணம் பல லட்சங்கள். அதெல்லாம் ஆபீசர் சொல்ல, சரி சார் அவ என்ன பண்ணா ஏது பண்ணான்ற தகவல்லாம் கேஸ் ஃபைல்ல இருக்கு. பட் அவ டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட எதுவும் இல்லையே. ஏன்னா டிஎன்ஏ சம்பந்தமா ஏதாவது இருந்தா கிடைச்ச பாடி ஹீரோயினோடதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. அதை கணக்கு பண்ணி ஹீரோ கேட்டா, ஆமா முதல்ல நீங்க யாரு? ஏன் 5 வருஷத்துக்கு முன்னால நடந்த கேஸ இப்ப நோண்டிட்டு இருக்கீங்க? எதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு ஆபீசருக்கு ஒரு டவுட். அதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால ட்ரைனேஜ்ல ஒரு பாடி கிடைச்சது இல்ல, அது மோக்கா ஹுய்யோட பாடியா இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். அதை விசாரிக்க வந்திருக்கோன்னு ஹீரோ சொல்ல, ஆபீசர் ஒரு அலப்பறைய கொடுக்குற ட்விஸ்ட நம்ம முன்னால எடுத்து வைக்கிறாருங்க. இது ட்ரைனேஜ்ல பாடி கிடைச்சது அது மோக்கா ஹுய்யோட பாடியா இருக்கும்னு நினைச்சு வந்தீங்களா? அதுக்கு சான்ஸே இல்லையே சார். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாலேயே மோக்கா ஹுய் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டதா ஒரு கதை சொன்ன ஆபீசர் அதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோ ஃபுட்டேஜையும் காட்டுறாரு. ஒரு அணையில விழுந்துதாங்க ஹீரோயின் இறந்து போயிருக்கா. ஹீரோயின் மேல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு முன்னால அங்க ரெக்கார்டான கேமரா ஃபுட்டேஜ்ல சாக போற நிலைமையில கூட ஹீரோயின் கையில ஒரு ஹேண்ட் பேக், அது அவ்வளவு முக்கியமோ என்னவோ, கையில ஹேண்ட் பேக் ஒன்னு வச்சுட்டு தான் கீழே குதிச்சிருக்கா. அப்புறம் ஹீரோயின் வீட்டை போய் ரோந்து விடுறப்போ உள்ள நிறைய செகண்ட் ஹேண்ட் பிராண்ட் ப்ராடக்ட்ஸா இருந்திருக்கு. கூடவே நான் சாக போறேன்ற ஹீரோயின் எழுதி வச்ச தற்கொலை நோட்டும் கிடைச்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை கேளுங்க, ஹீரோயின் அணைக்கட்டுல விழுந்தால அவ பாடி கிடைக்கவே இல்லையா. யோ நல்லா பங்காளி இல்லாத பச்சைக்கிளி மாதிரி இருந்துகிட்டு இன்னாயா உளர்ற, பாடி கிடைக்கலன்ற, அப்புறம் ஹீரோயின் செத்துட்டான்ற, பாடி கிடைக்காம அவ செத்துட்டான்னு எப்படியா முடிவெடுத்தீங்க அப்படின்னு ஹீரோ புது பீஸ் 2 பேருக்கும் மண்டை காயுது. இதுல கன்ஃபார்ம் பண்ண என்னங்க இருக்கு? ஹீரோயின் ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ்ல காசு வாங்கி ஏகப்பட்ட கடனு, நான் சாக போறேன்னு தற்கொலை நோட்ஸும் எழுதி வச்சிருக்கா. பாடி கிடைச்சா என்ன கிடைக்கலாட்டி என்ன, கடன் தொல்லையினால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அணைக்கட்டுல விழுந்த வீடியோலாம் இருக்கு, இதுக்கு மேலேயுமா அவ செத்துட்டான்னு ஆதாரம் வேணும் அப்படின்னு ஆபீசர் அந்த சூசைட் நோட்டெல்லாம் எடுத்து காட்ட நேக்கா ஹீரோ தான் ஆட்டியா போட்டாரு. அடுத்து மோக்கா ஹுய்ய தேடி போனோம்னா அதுக்கு இருக்க ஒரே துடுப்புச்சிட்டு இந்த சூசைட் நோட்டு தான். மோக்கா ஹுய்ய நேர்ல பார்க்க முடியலனா என்ன, அவ எழுதிருக்க வார்த்தைகள்ல க்ளூ கிடைக்க எக்கச்சக்கமான சான்ஸ் இருக்குல்ல. திருடி எடுத்துட்டு வந்து புது பீஸுக்கு பக்க கலப்பன ஹீரோ அடுத்து 2 பேருமே சேர்ந்து உட்காந்து அந்த லெட்டர்ல எழுதிருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோக்கா ஹுய்யோட கதை பிளாஷ்பேக்கா ஆரம்பிக்கவும் செய்து 2018க்கு முன்னால முதல் முறையா ஹீரோயின் சேர்மனோட மால்ல போய் எம்ப்ளாயியா வேலைக்கு சேர்றா. சேரும்போதே பல கண்டிஷன். இங்க பாருமா, இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ரிச்சான ஆளுங்க, அவங்கள்ட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். 2வது கஸ்டமர் யூஸ் பண்ற பாத்ரூம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, எம்ப்ளாயிஸ்க்குன்னு தனி பாத்ரூம் இருக்கும், அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு நேம் டேக் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பல ஆசைகளோடையும் பல கனவுகளோடையும் முதல் நாள் ஹீரோயின் வேலைக்கு போறா. அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது மால்ல கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் இருக்கு. அணையில சாகும் போது ஹீரோயின் அவ கையில ஒரு பேக் இருந்துச்சுல்ல, அந்த பேக் தான் இது. இது நமக்கு சொந்தமான பேக்கா இருந்தா சிறப்பா இருக்குமே. பட் ஹீரோயின் இப்போ இருக்க நிலைமைக்கு இந்த பேக்கை வாங்கணும்னா அடுத்த 10 வருஷம் ஒரு வேலை மட்டுமே சாப்பிட்டு காசை சேர்த்து வச்சா மட்டும்தான் முடியும். பேக் அவ்வளோ காஸ்ட்லி, ஹீரோயின் அவ்வளோ ஏழ்மை. சரி வளருவோம், இந்த பேக்கை வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க ஒரு ஆளா நம்மளும் வளருவோம் அப்படின்னு ஹீரோயின் உயிரை கொடுத்து உழைச்சும் கடவுளுக்கு ஹீரோயின் மேல என்ன காண்டோ. இந்த இயற்கை பேரிடெல்லாம் வர மாதிரி ஒரு நாள் ஹீரோயின் வாழ்க்கையில ஒரு பெரிய இடியா வந்து இறங்குது. மால்ல இருந்த பொருள் ஒன்ன காணோம். இந்த மாலோட பாலிசி, இப்படி பொருள் ஏதாவது காணா போயிட்டா அது திருடப்பட்டுச்சோ இல்ல வித்துட்டு சிஸ்டம்ல அப்டேட் பண்ணாம விட்டாங்களோ, எப்படி இருந்தாலும் அந்த டைம் யார் ஷிஃப்ட்ல இருந்தாங்களோ காணா போன பொருளுக்கு அவங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும். பொருள் காணா போன அன்னைக்கு ஹீரோயின் தாங்க ஷிஃப்ட்ல இருந்திருக்கா. கேமராவை செக் பண்ணா டியூட்டில இருக்க வேண்டிய ஹீரோயினை காணோம். அப்ப கடைக்குள்ள தொப்பியோட வந்த ஒரு திருட்டு பொண்ணு கண்ணில் என்னெல்லாம் மாட்டுதோ அள்ளிக்கின்னு போயிட்டா. வேலையை கூட பார்க்காம ஹீரோயின் எங்க போனான்னு கேட்கணுமே, அழுகாச்சியே வந்துடும் நமக்கு. பாத்ரூம் போயிருக்காங்க. இவனுக்கு தான் கஸ்டமர் பாத்ரூம் யூஸ் பண்ண கூடாதுன்னுட்டானுங்க. எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ற பாத்ரூமும் பக்கத்துல இல்ல, பக்கத்து தெருவுல இருக்கு. அவ்வளவு தூரம்
நடந்து போயிட்டு வரணும். போனாங்க ரேஷன் கடையில கிருஷ்ணா ஆயில் வாங்குற மாதிரி அவ்வளோ பெரிய கியூ. அதுல நின்று போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இது ஏன் தப்பாங்க? நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் கண்ணீர் விட்டு கதறியும், மாலோட ரூல்ஸே அதாமா, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. காணா போன பொருளோட ஒர்த்து 50 லட்சம், நீ தான் அதை கொடுத்தாகணும்னு ஹீரோயின் கதையே முடிச்சிட்டானுங்க. எங்க போவா ஹீரோயின் 50 லட்சத்துக்கு? அடுத்து பணத்துக்காக கிடைக்கிற பார்ட் டைம் வேலையெல்லாம் செய்யறா. அப்போதாங்க நாங்க சொல்ற டாட்டூ ஒன்ன காலில் போட்டுக்கிட்டு எங்க டாட்டூ பிசினஸ் நீ ப்ரமோட் பண்ணா பணம் தரோன்னு ஒரு குரூப் சொல்ல, ஹீரோயின் அவ கண்ணு காலில் பிளெண்டின் மெலன்கோலின்ற டாட்டூவை போட்டே இருக்கா. நம்ம எம்ப்ளாயி சேல்ன்ற ஒரு மேட்டரை பத்தி பார்த்துருந்தோம்ல, ஹீரோயின் கூட வேலை செய்யற ஸ்டாஃப் ஒருத்தி, நான் உனக்கு பணம் தரமா, அந்த சேல்ல போய் நான் கேட்குற பொருளை மட்டும் வாங்கிக்கூட, ஏன்னா ஒரு ஐடியா வச்சு மாசத்துல 2-3 தடவை தான் போக முடியும், நான் போயிட்டு வந்துட்டேன், ப்ளீஸ் உன் ஐடியா வச்சு வாங்கிக்கூட, நான் பணம் தரேன்னு ரெக்வஸ்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அந்த சேலுக்கு போயிருக்கா. அங்க விற்கிற பொருளெல்லாம் பார்த்ததும் தான் ஹீரோயின் மண்டையில மணி அடிக்குது. எல்லாமே பிராண்ட் ப்ராடக்ட்ஸ், என்ன செகண்ட் ஹேண்ட், இதை வாங்கி நம்ம ஒரிஜினல்னு சொல்லி ஆன்லைன்ல வித்தா என்ன அப்படின்னு கணக்கே இல்லாம ஹீரோயின் பொருளை வாங்கி கோச்சு அதுல ஒரு பேக் சேலுக்காக இருக்கு அப்படின்னு போஸ்ட் போட்டா, இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு வரைக்கும் வாங்க யாராவது வருவாங்களா, கமெண்ட் ஏதாவது வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தும் இல்ல. இந்த டைம் ஹீரோயினுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னு எம்ப்ளாயி பாத்ரூம் போகாம கஸ்டமரோட பாத்ரூமுக்கு போயிருக்கா. அப்போ பாத்ரூமுக்குள்ள வந்த 2 பொண்ணுங்க, ஹே மச்சி, இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஒன்று போட்டிருந்தா பாத்தியாடி, கையில ஒரு பேக் வச்சு என்ன கலகுறா, நானும் அந்த பேக்கை தான் வாங்கலான்னு பாக்குறேன், எல்லா இடத்துலயும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆண்டி, இருந்தா கொக்கி போட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சில பல விஷயங்கள் பேசினத ஹீரோயின் காதுல வாங்கி இவங்க எந்த பொண்ணை பத்தி பேசிட்டாங்களோ அந்த பொண்ணோட போஸ்டையும் செக் பண்றா. கையில ஒரு பேக்கும் இருக்கு. நல்லா மாடர்ன் வேர்ல்டு மம்மி மாதிரி இருந்துகிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, பேக் வச்சிருக்க அந்த பொண்ணோட போட்டோல அவ மூஞ்ச தூக்கிட்டு அந்த இடத்துல இவ மூஞ்ச வச்சவ இந்த போட்டோவை போஸ்டா போட்டுங்க, என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இந்த பேக்கை கொடுத்தான், ஆல்ரெடி இந்த பேக் என்கிட்ட இருக்கு, சோ விக்கலான்னு இருக்கேன், வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு போஸ்டர் போட்டதும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அடிச்சுட்டு வராங்க. சோ ஹீரோயினுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா தெரியுது. இதே மாதிரி நம்ம செகண்ட் ஹேண்ட் பேக்கை வாங்கி அதை விக்கிறோமோ இல்லையோ, வெறும் பேக்கோட போஸ்ட் மட்டும் போடாம அது நம்ம கையில இருக்க மாதிரி போஸ்டா போட்டா வியாபாரம் அல்லும், எல்லாரும் ஏமாத்திடலான்னு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே பார்த்தோம். எம்ப்ளாயி சேலுக்கு ஒரு ஐடியா வச்சு 2 இல்ல 3 தடவை தான் போக முடியும்னு. அதனால ஹீரோயின் கூட வேலை செய்யற பொண்ணுங்களோட ஐடியாலாம் திருடி அவங்க பேர்லயே அந்த சேலுக்கு போய் பேக்கை வாங்கி குவிக்கிறா. இப்போ தெரியுதா உங்களுக்கு ஏன் ஹீரோயின் நம்பி இருக்க அந்த எம்ப்ளாயி சேலுக்கு போகும்போது அவ மூஞ்ச காட்டக்கூடாதுன்னு உறுதியா இருந்திருக்கான்னு. வேற யாரோ ஒருத்தவங்க ஐடியில போயிருப்பா, அங்க அவ மூஞ்சி பதிவாயிடக்கூடாதுன்னு தான் அவ்வளவு பெரிய போராட்டம். ஆக எல்லாம் நல்லா போதுங்க. ஹீரோயின் பேக் விற்கிறான்னு நம்பி நிறைய பேர் ஹீரோயினுக்கு காசு அனுப்புறாங்க. வந்த காசெல்லாம் வச்சு ஹீரோயின் மாலுக்கு காசு கொடுக்கணும்ல, அந்த காசையும் கொடுத்துட்டா. இப்படி பணம் ஓவரா வர வர ஹீரோயினுக்கு தெனாவட்ட ஆயிடுச்சு. ஆசை யாரையும் விடுறது கிடையாது. நம்ம தான் நல்லா சம்பாதிக்கிறோமே, நமக்கு ஒரு பேக்கை பார்த்தா வாங்கணும்னு ஆசையா இருக்கு, கடன் வாங்கி அந்த பேக்கை வாங்கிடுவோம், அப்புறம் சம்பாரிச்சு கொடுத்துக்கலான்னு ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ்ல இருந்து காசை வாங்கி இந்த மால்ல ஜாயின் பண்ணதும் ஹீரோயின் இங்க கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு பேக்கை பார்த்தாலே அதைத்தான் வேற கடையில வாங்கலான்னு போறா. அப்ப அந்த பேக் ஸ்டாக் இல்ல, சரின்னு கையில காசை வச்சிருக்கா. ஹீரோயின் சம்பாதிக்கிறது எம்ப்ளாயி சேல்ல விற்கிற செகண்ட் ஹேண்ட் பேக்கை வாங்கி தானே. அதுக்கும் ஆப்போசிட்டானுங்க, யாரோ இங்க இருக்க பேக் எல்லாம் வாங்கி ஆன்லைன்ல இல்லீகலா விற்கிறதா போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. சோ இனிமேல் ஒரு எம்ப்ளாயி ஐடியில இருந்து இந்த லிமிட் வரைக்கும் தான் ப்ராடக்ட்டை வாங்க முடியும்னு லிமிட் வச்சிட்டானுங்க. ஹீரோயினோட வருமானம் கட்டு. அதே நேரம் கடன் வாங்கின பிரைவேட் ஃபைனான்ஸ்ல இருந்து கடனை கட்ட சொல்லி மெசேஜ் வந்ததும் இனிமேல் தான் பேக் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கடன் வாங்கின காசும் அப்படியே தான் இருக்கு, போய் கொடுத்து கடனை முடிச்சிடலான்னு வாங்கின கடனை அப்படியே போய் கொடுத்தா அவனுங்க நரியிலையும் நாட்டு நரியா இருப்பானுங்க போலங்க. என்னம்மா வாங்கின காசை அப்படியே கொடுத்தா வட்டி யார் கொடுப்பா? உன் தோப்புனாரா? வட்டி கொடுமான்னு கேட்டா ஹீரோயின்ட்ட பணம் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வட்டி காசை கடனான அவனை கொடுக்குறேன், திரும்ப அப்புறமா அதை எங்கள்கிட்ட கொடு அப்படின்னு ஹீரோயின் வேணான்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி பத்திரத்துல ஹீரோயினோட கைரேகையை வாங்கி அங்கேயே ஹீரோயின்ட்ட பணத்தை கொடுத்து அப்படியே அதை வட்டியா வாங்கினவனுங்க திரும்ப அந்த பணத்துக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, அதுக்கு குட்டின்னு போட்டு ஹீரோயினால காசு தர முடியலன்னதும் வேலை செய்யற மாலுக்கெல்லாம் போயிட்டு அசிங்கப்படுத்துறானுங்க. ஹீரோயினால மால்ல கலவரம் ஆயிடுச்சுன்னதும் இப்ப ஹீரோயின் இருக்க வேலையை மாத்தி ஹீரோயினை ஸ்டோர் ரூம்ல போட்டாங்க. அதையும் கஷ்டப்பட்டு ஹீரோயின் பண்ணிட்டு இருந்தா. யாருக்குமே புல்லாம் ஆகக்கூடாதுங்க. அங்கேயும் ஹீரோயினுக்கு ஒரு சோதனை. ஒரு நாள் ஸ்டாக்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்காக ஸ்டாக் இருக்க பாக்ஸ்ல ஒட்டி இருந்த டேப்பை கத்தியால கிழிச்சிட்டு இருக்கும்போது கத்தி கொஞ்சம் ஆழமா பதிஞ்சு உள்ள இருக்க பேக்ல கோடு போட்டுருச்சு. அவ்வளவுதான், ஹீரோயின் மனசை விட்டா. அட போங்கடா, இனிமேல் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு மால்லையே சரக்கு சிகரெட் எல்லாம் அடிச்சு ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டவ மால் முழுக்க தண்ணியை வர வச்சு பேகெல்லாம் நினைச்சு விட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னால இவளுக்கு பிடிச்ச பேக் ஒன்று இங்க இருந்துச்சு, நான் போகணும்னு முடிவு எடுத்துட்டேன், நீயும் வா 2 பேரும் கூடவே சேர்ந்து போவோம் அப்படின்னு அந்த பேக்கோட வீட்டுக்கு வந்து சாகலான்னு முடிவெடுத்து தற்கொலை நோட்டெல்லாம் எழுதிட்டா. பட் இங்க ஒரு சிக்காங்கொக்கான் வேலை. அன்னைக்கு போறதுக்கு முன்னால ஹீரோயின் ஏடிஎம்ல இருந்து கட்டுக்கட்டா காசு எடுத்து அது மொத்தத்தையும் ஒரு பேக்ல வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அன்னைக்கு போய் அந்த பேக்கை கையில வச்சுக்கிட்டு கீழே விழுந்திருக்கா. இத
இதெல்லாம் சூசைட் நோட்ல பார்த்து முடிச்சதும் ஸ்டார்டிங்ல நடந்த கதையெல்லாம் ஓகே, கடைசியா நடந்ததை பார்த்தா நமக்கே சந்தேகம் வருது இல்ல, ஹீரோக்கு எப்படி வராம இருக்கும். சரிடா அவ தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டா, அதுக்கு முன்னால ஏடிஎம்ல இருந்து அவ்வளோ காசு எடுத்திருக்காளே, அந்த காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு கூட தெரியல. காசு எங்க இருந்து வந்துச்சு, இவ்வளோ காசு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்காக அவ தற்கொலை பண்ணிக்கணும். இல்லடா எனக்கு என்னமோ அவ தற்கொலை பண்ணிக்க இதெல்லாம் பண்ணிருப்பான்னு தோணல. அந்த டைம் அவ செத்துருப்பான்ற நம்பிக்கையும் இல்ல. நீ என்ன பண்ண, மனசொடைஞ்ச ஹீரோயின் மால்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால அங்க அவளுக்கு பிடிச்ச பேக் ஒன்று எடுத்துட்டு வந்தால, அணையில விழும்போது கூட கையில வச்சிருக்காளே, அந்த பேக் எப்போ ரிலீஸ் ஆச்சு, அதோட மாடல் என்ன, அது கூட வேற என்னென்ன பேக்லாம் வந்துச்சுன்னு பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லி புது பீஸ் செக் பண்ணா 2018ல ரிலீஸ் ஆன பேக் கலெக்ஷன்ல அதுவும் ஒண்ணு. அது கூடவே இன்னும் நிறைய பேக் மாடல் வந்திருக்கும்ல. அப்படி வந்த பேக் மாடல்ல சில பேக்ல ஒரு வார்த்தை எழுதிருக்குங்க. இதே வார்த்தையை தான் ஹீரோயின் அவ எழுதிருக்க லெட்டர்லயும் யூஸ் பண்ணிருக்கா. இதுல இருந்தே ஹீரோயினுக்கு பிராண்டட் பேக்ஸ்னா உயிருன்னு தெரிய வருதா. ரைட்டு, ஹீரோயின் தற்கொலை பண்ணிட்ட டேட் எப்போ, டிசம்பர் 26, 2018. அடுத்து சிஇஓ சாரா கிம்ம முதல் முறையா பார்த்த டேட் என்ன, அதை கேட்டா அதுவும் டிசம்பர் 26, 2018. ஏடிஎம்ல இருந்து கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து பேக்ல வச்ச ஹீரோயின் இந்த பேக்கோட ஒரு கடைக்கு போய் தான் பாக்குற எல்லா பேக்கையும் வாங்கி கடையில இருந்த சிஇஓவை மிரட்டி விட்டுருக்கா. அது எப்படிரா, இன்னைக்கு ஹீரோயின் சாவரா, அன்னைக்கே சாரா கிம் வெளியே வருவா. மேட்ரு இதுதான், ஓவர் கடன் ஆயிடுச்சு, வாழ வழி இல்ல. நம்ம உயிரோட இருந்தாதானே எல்லாரும் நம்மள தேடுவாங்க, காசு கேட்டு வருவாங்க. நம்ம செத்துட்டதா எல்லாரையும் நம்ப வச்சு வேற ஒரு அடையாளத்துல புது வாழ்க்கையை தொடங்கினா அதை பிளான் பண்ணி தான் மோக்கா ஹுயா இருந்தவ சாரா கிம்மா மாறி இருக்கா. இவளுக்கு பிராண்டட் பேக்ஸ் மேல பயங்கரமான வெறி இருக்குன்னு சொல்லிதான் சாரா கிம்மா வெளியே வரும்போது போடியர்ன்ற பிராண்டையும் அவ கூட சேர்த்துக்கிட்டா. மொத்தத்துல 5 வருஷத்துக்கு முன்னால மோக்கா ஹுய் தற்கொலை பண்ணிக்கல, அவ தான் சாரா கிம்மா மாறி இருக்கா. இந்த முடிவுக்கு வந்த ஹீரோ அடுத்து இவரோட சுப்பீரியரை மீட் பண்ணி நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, மோக்கா ஹுய் சாவல சார், அணைக்கட்டுல இருந்து பாடியே கிடைக்கல, நீங்க வேணும்னா போய் அணையை செக் பண்ணி பாருங்களேன், அங்க பாடி கிடைக்காது, கிடைக்கலனா நான் சொன்ன தியரி தான் உண்மை, மோக்கா ஹுய் தான் சாரா கிம்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இப்படின்னு ஹீரோ பச்சு பச்சு சொல்லியும் நல்லா ஹாங்காங் ஹாமாவோட மாதிரி இருக்க சுப்பீரியரோ, என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க நீ, எந்த கேஸை தேட சொன்னா எந்த கேஸை தேடிட்டு இருக்க, நான் போலீஸ் எக்ஸ்ட்ராவா வேலை வாங்கலான்னு பாக்குறியா, அதெல்லாம் எங்கேயும் செக் பண்ண முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஹீரோ அனுப்பி விட்டுறாரு. இது என்னடா வம்பா போச்சுன்னு சோகமா சுத்திட்டு இருந்த ஹீரோ அடுத்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் அங்க ஹீரோயினோட போட்டோவை காட்டி இவ இங்க வந்தாலா போனாலான்னு விசாரிச்சா, கடைக்கு 1000 பேர் வருவாங்க போவாங்க, ஒரு பொண்ணை மட்டும் தனியா ஞாபகம் வச்சிருக்க முடியுமா, கடைக்காரன் தெரியலன்னு சொல்லிடுறான். அப்புறம் அங்க இருக்க ஒரு போல்ல இந்த கடைக்கு வரவங்க அவங்களோட மெமரியா சில போட்டோவை எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு போட்டோல ஒய்யாரமான ட்விஸ்ட்டுங்க, ஹீரோயினும் காங்குன்ற ஒருத்தவனும் சேர்ந்து எடுத்த போட்டோல இருக்கு. எப்படி அது ஹீரோயினோட போட்டோன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாருன்னா, போட்டோவை கீழே 2018ல ரிலீஸ் ஆன பேக் கலெக்ஷன்ல என்னென்ன வார்த்தைகள் இருந்துச்சோ ஹீரோயின் அதை லெட்டர்ல எழுதி வச்சிருந்தால, அதுல ஒரு வார்த்தையை தான் இந்த போட்டோவுக்கு கீழே எழுதி வச்சிருக்கா. பிளஸ் போட்டோவுக்கு பின்னால ஹீரோயின் கூட எவன் இருக்கானோ அவன் பேரும் இருக்கு. அந்த பேரை பார்த்ததும் ஹீரோவுக்கு அடுத்த லீடு. போன எபிசோட்ல ஊங்க அவளுக்கு தெரிஞ்ச கடைக்கு வர விஐபிஸ் எல்லாம் யாரு என்ன, அவங்க பழக்க வழக்கம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் ஒரு டைரியா ரெடி பண்ணி ஹீரோ கிட்ட கொடுத்தா. அதுல சேர் உமனோட ப்ரொஃபைல்ல இதே பேர் இருந்திருக்கும், காங்கன்ற பேரு. ஒரு பார்ல கால்பாயா வேலை செஞ்சுட்டு இருந்தவன் அவன் அடுத்து சேர் உமனோட பர்சனல் அசிஸ்டண்டா வந்திருக்கான். அதே ஆள் ஹீரோயின் கூடவும் காதலிக்கிற மாதிரி போட்டோ எடுத்திருக்கான்னா சேர் உமனை ஸ்கேம் பண்ண ஹீரோயின் தான் அவனை அங்க அனுப்பியிருப்பா. அதை கணக்கு பண்ணி சேர் உமன் கிட்ட வந்தவர் இந்த மாதிரிங்க, ஆனா இதை வச்சு நான் உங்களை ஒன்றும் பண்ண போறது இல்ல, உங்க மால்ல நீங்க மீன் கடை வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து எனக்கு ஒரு மீன் மட்டும் தேவைப்படுது, கொடுக்க முடியுமான்னு ஹீரோ கேட்டதும் அங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஸ்டேஷன் வராரா, சுப்பீரியர் தான் அணைக்கட்ட தேட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை புது பீஸ்ட சொன்னதும் அவன் பொங்குறான். ஒரு போலீஸால அவன் கடமையை கூட செய்ய முடியலனா அப்புறம் போலீஸா இருந்து என்ன புண்ணியம், யாரு வராங்களோ இல்லையோ சார், ஆணையை தனியா போய் ஆணையை ஒரு அலசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாங்க போறாங்க. போய் பார்த்தா ஏற்கனவே அணையில தேடும் பணி நடந்துட்டு இருக்கு. பட் பாடியை தேடி இல்ல, அணையில பிரானா மீன் ஒன்று இருந்ததாகவும் அதை யாரோ ஒருத்தவங்க பார்த்து சொன்னதாகவும் கம்ப்ளைண்ட் வந்து, பனிக்காலம்ல தண்ணியே ஐஸ் கட்டியா இருக்கு, ஐஸ் கட்டியை உடைச்சு தேடிட்டு இருக்காங்க. இந்நேரம் சிங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே, ஹீரோயின் சேர் உமன் கிட்ட மீன் ஒண்ணு கேட்டாருல்ல, அது பிரானா மீன் தான். நம்ம சொன்ன அணைக்கட்ட தேட மாட்டேன்றானுங்க, அதுல பிரானா மீன் இருக்குன்னு தெரிஞ்சா தேடிதானே ஆகணும். சோ ஒரு மீனை மட்டும் எடுத்துன்னு வந்து ஹலேக்கா தூக்கி போட்டு மலேக்கா இவரோட வேலையை பார்க்க வச்சிட்டாரு. அப்படி ஆளுங்க மொத்தமும் பனிக்கட்டியை உடைச்சு தண்ணியா மாத்திட்டு இருக்கப்போ ஒரு அம்சமான ட்விஸ்ட், கரையோரத்துல மனித எலும்பு கூடுகளா ஒதுங்குது. ஓ மை காட், அப்ப நிஜமாவே இதுல விழுந்த ஹீரோயின் செத்துட்டாளா அப்படின்ற ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடியுதுங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நீங்க எப்படி கணிச்சிருந்தாலும் சத்தியமா அது நடக்காது. வாங்களேன் என்ன நடக்குதுன்னு 4வது எபிசோடுக்குள்ள போய் பார்ப்போம். 4வது எபிசோட ஓபன் பண்ணா அணையில இருந்து எலும்பு கூடு கிடைச்சதும் ஃபாரன்சிக் டாக்டர் ஒருத்தவர் அதை செக் பண்ண எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு, சதையே இல்ல. அதனால காஸ் ஆஃப் டெத்தை கண்டுபிடிக்க முடியாதாங்க. பட் கொலை நடந்ததுக்கான எந்த தடையும் எலும்பு கூட்டுல இல்ல. சோ இது சூசைடா தான் இருக்கணும். பாவம் பையனுக்கு என்ன பிரச்சனையோ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு டாக்டர் கேஷுவலா பேச்சு வார்த்தையில ஒரு ட்விஸ்ட கொடுக்க, கிடைச்சிருக்கிறது பொண்ணோட பாடியே இல்ல, ஒரு பையனோட பாடி. அப்படின்னா அது ஹீரோயின் இல்லதானே, ஒருவேளை ஹீரோயினோட ஒருத்தவ லிங்க்ல இருந்தானே காங்,
அவனா இருப்பானோன்னு சந்தேகம். சோ அடுத்த சீன்ல ஸ்ட்ரெயிட்டா அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீடே கலைஞ்சு கந்தரகோலமா இருக்குங்க. கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. கண்ணாடி கீழே ரத்தக்கரை படிஞ்ச ஒரு வாட்செல்லாம் இருக்கு. ஓஹோ, அப்ப காங்குக்கு ஊதிட்டாங்க போல சங்கு அப்படின்னு வீட்டோட ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு போனா பயபுல்லன்னு சாகவே இல்லைங்க. வீட்டு பாத்ரூம்ல தான் சுருண்டு படுத்திருக்கான். தங்கத்தை தூக்குங்கடான்னு காங்க தூக்கின ஸ்டேஷன் வந்து அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசாரிச்சா ஆரம்பமே அமர்க்கலாம். ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் தாங்க இருக்கும். இது வரைக்கும் சாராக்கியும் மோக்கா ஹுயின்னு ஹீரோயினுக்கு 2 பேரை மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப 3வது இவன் ஒரு புது பேரை சொல்றான். அது கிம் யோன் ஜே. அது மட்டும் இல்ல, நல்லா வாக்கிங் ஷூல ஓட்டின வண்டு புழுக்க மாதிரியே இருக்கான்ல காங். இவன் தான் ஹீரோயினை கொன்னானேவான். அதை கன்ஃபர்ஸ் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். மோக்கா ஹுயா இருந்து சாராக்கிமா உருவெடுத்த ஹீரோயின். அது இங்கிலீஷ் பேரு. கொரியன் லாங்குவேஜ்ல ஒரு நேம் வேணும்ல. கிம் யோன் ஜேன்ற தன்னோட பேரை வச்சுக்கிட்டு காங் கால்பாயா ஒர்க் பண்ற பாருக்கு ஒரு நாள் ஹீரோயின் வந்திருக்கா. பொதுவா காங்கோட குறி கல்யாணம் ஆன பணக்கார லேடிஸ் தான். ஏன்னா அவங்க தான் புருஷனால நொந்து நூடுல்ஸா போயிருப்பாங்க, காயம்பட்டு வந்திருப்பாங்க. அவங்க காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி பேசினா பணத்தை ஏக போகமா கறக்கலாம்ல. பட் அப்படிப்பட்டவன் ஹீரோயின் ஏன் போய் பேசியிருக்கான்னா, இந்த கேப்ல ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்குங்க. கையில கல்யாண மோதிரத்தை போட்டிருக்கா. ஆனா ஸ்டார்டிங்ல பேசும்போது ஹீரோயின் ஈடு கொடுத்து பேசலையா. சோ இந்த பரதேசி நேக்கா ஹீரோயின் பேக்ல இருந்து அவளுக்கே தெரியாம அவ கார் சாவியை தூக்கிட்டான். அடுத்து இந்த சாவியை வச்சு, ஐயோ நீங்க பாருக்கு வந்தீங்க இல்லங்க, சாவியை எங்கேயோ மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க, என்கிட்ட தான் இருக்கு, வேணும்ன்றப்ப வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு மெசேஜ போட, அவ என்ன அவசரத்துல இருந்தாலோ நான் உன்னை உடனே பார்க்கணும், வீட்டு வாசலுக்கு வான்னு காங்க கூப்பிடுறா. இவனும் போய் நிக்க செருப்பு கூட போடாம வந்த ஹீரோயின் அவன் ஷூவையே வாங்கி போட்டுக்கிட்டு 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஹீரோயின் அந்த தீனி தின்றா. ஏங்க புருஷன் சோறு தண்ணி இல்லாம வச்சிருக்காரா? இந்த ராத்திரியில இந்த சாப்பாடை சாப்பிடவா என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? நம்ப முடியலையேங்க அப்படின்னு காங்கக்கு ஒரு உறுத்தல். என்னப்பா பண்றது, என் புருஷன் சரியான சைக்கோ, டயட்லருன்னு எந்நேரமும் என் உயிரை போட்டு எடுப்பான். அதான் அவனுக்கு தெரியாம அப்பப்போ இப்படி ரகசியமா வந்து சாப்பிட்டு போறது இப்படின்னு ஹீரோயின் அவன் புருஷன் யாருன்னு பேரை சொல்றா. உடனே காங்குக்கு கட 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 கடன்னு ஆடி போச்சு. ஏன்னா ஹீரோயினோட புருஷன் பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறவன். நம்ம அவன் பேரை ஃபைனான்ஸ் காரனே வச்சுப்போம். காங் மாதிரி இருக்க நிறைய பேர் அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னா அவன் எவ்வளவு பிரபலமான ஆளா இருப்பான். அதுவாங்க அவங்க புருஷன், நம்ப முடியலையேங்க இப்படின்னு காங் பேசி நாளுக்கு நாள் அவனுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல இருக்க நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. அந்த டைம்ல காங் கடன் வாங்கினால ஃபைனான்ஸ் காரனோட கம்பெனில காசு தரலன்னு அவனுங்க காங்கோட வீட்டுக்கே வந்து ஏறி நெஞ்சு மேல மிதிச்சுட்டு போறானுங்க. ஓகே, முள்ளால தான் எடுக்கணும். யார் கம்பெனில இருந்து பணம் கேட்டு நம்மள தொல்லை பண்றானுங்களோ அந்த ஃபைனான்ஸ் காரனோட பொண்டாட்டியே நம்ம கையில தானே இருக்கா. அவளை எப்படியாவது உசார் பண்ணி கடன் மொத்தத்தையும் கழிச்சு விட்டுற வேண்டியதான்னு ஒரு நாள் இவனாவே வாண்டடா ஹீரோயின் வீட்டு வாசலுக்கு போய், வாங்க வெளியே போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட கையெல்லாம் பார்த்தா ட்ரக் யூஸ் பண்ணா ஊசியோட மார்க்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மார்க்ஸா இருக்கு. நிஜமாவே ஃபைனான்ஸ்காரன் மென்டல் தான் போல. ஹீரோயினுக்கு ட்ரக் ஊசியெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏமா நீ இவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு அவன் கூடவே இருக்க, நான் தான் இருக்கேன்ல, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உனக்காக உன் புருஷனை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு கமிட் ஆவறான். அது ஹீரோயின் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் இல்ல, ஃபைனான்ஸ்காரனை போட்டு தள்ளிட்டா அவன் சொத்தெல்லாம் பொண்டாட்டியான ஹீரோயினுக்கு தானே வரும், அது நமக்கும் தான் லாபம்னு. ஒரு நைட்டு ஹீரோயினும் ஃபைனான்ஸ்காரனும் ஒரு பிரிட்ஜ் ஓரமா நின்று பேசிட்டு இருக்கப்போங்க கார்ல போனவன் மாஸ்க போட்டுட்டு கீழே இறங்கி கத்தி எடுத்துக்கின்னு விறுவிறுன்னு ஃபைனான்ஸ்காரனை குத்த வரான். அப்ப அவனை வந்து ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. கத்தி ஹீரோயின் மேல இறங்கி போச்சு. அதோட அங்க இருந்து பயந்து ஓடினவன் தான். சில வருஷம் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அவ எப்படி இருக்கான்றதே கண்டுக்காம விட்டான். சடனா ஒன் டே ஹீரோயின் இருந்து தானா இவனுக்கு மெசேஜ் வர, நீ என்ன கத்தியால குத்திட்டு ஓடனல்ல, என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்கடா, கண்ணை முழிச்சதுமே திரும்ப என் புருஷன்ட்ட மாட்டிக்கூடாதுன்னு நான் அவனை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையில அவன் இல்லடா, நீ மட்டும்தான் அப்படின்னு ஆசை வார்த்தையா பேசி இவனை கூடவே வச்சு இவனுக்குன்னு தனியா பிரம்மாண்டமான வீடெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. எதுக்காக? அவனை வச்சு சேர் உமனை பிடிக்கிறதுக்காக. சேர் உமனோட மால்ல போடியர் பிராண்ட ஒரு கடையா வச்சாகணும். அப்படி வச்சிட்டா அந்த கடையை நீயே பாத்துக்கோ. ஏன் ஆனா சேர் உமனை வலிச்சு போடணும்னா அதுக்கு முதல்ல நீ சேர் உமனோட சேர்ந்து கூடி கும்பால் அடிச்சு நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டவன் நமக்கு பிரைட்டான எதிர்காலம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இவன் கால் பாய் தானே. முதல்ல சேர் உமனோட அந்த ரிலேஷன்ஷிப்ல பழகி போக போக அந்த அம்மாவோட மனசை கொள்ளையடிச்சவன் அவங்க பாடி கார்டா சேர்ந்துட்டான். ஒரு நாள் சேர் உமன் அவங்க பாடி கார்டோட ஹீரோயினோட போடியர் ஷோரூமுக்கு வந்தாங்கல்ல, அப்ப கூட இவனு தாங்க வந்திருப்பான். வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே சேர் உமனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுக்குறேன்னு வாந்தி வர மாத்திரையை ஹீரோயின் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டான். அதோட எஃபெக்ட் தாங்க. சேர் உமன் போடியர் ஷோரூம்ல இருக்கும்போது வாந்தி எடுத்துட்டாங்க. ஹீரோயின் அந்த போடியர் பேக்லயே தாங்கி பிடிச்சி அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளானா. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்பதான் காங்கு குட்டி கலவரம் பண்ணிட்டான். போதுமா, நான் சேர்மன் கிட்ட நடிச்ச வரைக்கும் இனிமேல் போடியர் பிராண்டு தன்னைத்தானே வளர்த்துக்கும், நான் அவங்கள்ட்ட உண்மையெல்லாம் சொல்லி அவங்கள விட்டு வெளியே வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, போலின்னு அவன் கண்ணத்துல உனக்கு கொடுத்த ஹீரோயின் நல்லா மைதான வாசல்ல வைக்கிற மைதா மாவு போண்டா மாதிரி இருந்துகிட்டு, அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, நீ சொல்லக்கூடாது, தப்பு 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 அப்படின்னு பொம்பளை பிரகாஷ் ராஜ் எல்லாம் எடுத்து வெளியே விடுறா. இது வரைக்கும்
பேசின ஹீரோயினே இல்ல, அவ ஆட்டிடியூடே சுத்தமா மாறிடுச்சு. போதா குறைக்கு அடுத்த சீன்ல காங்கோட வீட்டு வாசல்ல போடியர்னு பேர் போட்ட ஒரு கவரை யாரோ வச்சுட்டு போக திறந்து பார்த்தா உள்ள போடியர் பிராண்டோட லோகோ இருக்கு. அதுக்கு பின்னால மேட் இன் சைனான்னு எழுதப்பட்டிருக்குங்க. யார் இதை வச்சதுன்னு கேமரா செக் பண்ணா ஹீரோயின் தான் வந்து வச்சுட்டு போயிருக்கா. சோ இது மூலியமா என்ன சொல்ல வரான்னு அவனுக்கு நமக்கு ரெண்டு பேருக்கும் புரியலையா. அப்புறம் காங் ஹீரோயின் எங்கெல்லாம் போறாலோ அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நைட்டு யாருக்கும் தெரியாம ரோட்டோரமா காரை நிறுத்தின ஹீரோயின் பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு இடத்துக்குள்ள போறா. இவனும் பின்னாலேயே போனா அந்த ரூமுக்குள்ளதான் ஃபேக்கான போடியர் பிராண்ட்ஸ நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காங் அதை வெளியே இருந்து எட்டி பார்க்க கதவு கிட்ட யாரோ இருக்கிறத ஹீரோயினும் கண்ணை விட்டுடுறா. வெளியே வந்து பாக்கிறதுக்குள்ள இவன் ஓடி மேல வந்துட்டான். சோ ஹீரோயின் ஏதோ ஒரு குரல் வித்தியை காட்டுறான்னு தெரிஞ்சும் இவனால வெளியே கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயின் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ இவனும் உடந்தையா இருந்திருக்கான்ல. வெளியே சொன்னா இவனும் தானே மாட்டுவான். இந்த கடுப்புல வீட்டுக்கு போனவன் நம்ம ஹீரோயினை எவ்வளவு நம்பணும். சொல்ல போனா லவ் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ நம்மளை இப்படி ஏமாத்திட்டாலேன்னு வீட்டையே அடிச்சு சுக்குனரா உடைச்சு ஹீரோயின் இவனுக்கு ஒரு வாட்சை கிஃப்டா கொடுத்துருப்பா. அந்த வாட்சாலேயே கண்ணாடி எல்லாம் குத்தி உடைக்க அதனாலதான் வாட்சில ரத்தக்கரியே வந்திருக்கு. இதோட அப்போதைக்கு ஹீரோயினை பழிவாங்க இவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி ஹீரோயின் எந்த ஃபைனான்ஸ்காரனுக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வந்தாலோ அவங்கிட்டயே ஹீரோயினை கோத்து விடுறதுதான். கால் பண்ணி போட்டு விட்டான். ஆக காங் சொல்ற கதைப்படி ஹீரோயின் மேல கோவத்துல இருந்த ஃபைனான்ஸ்காரன் ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதும் அவன் தானே காண்டோட வந்து ஹீரோயினை கொண்டு இருக்கணும். எப்படியோ நான் தானே ஃபைனான்ஸ்காரன் கிட்ட உண்மையவே சொன்னேன். அப்ப அவ சாவுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் தானே அப்படின்னு ஸ்டேஷன்ல அழுது அகாஜிகா பண்ண. இதுக்கப்புறம் ஹீரோவும் புது பீஸும் ஃபைனான்ஸ்காரனை தேடி போறாங்க. ஹீரோவுக்கு எது கேட்டாலும் சந்தேகம் தாங்க. காங் இவ்வளவு நீட்டா ஒரு கதை சொல்லியும் அவன் சொன்ன கதையில எங்கேயாவது அவன் மேல தப்பு இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிட்டானா. முழு கதையையும் அவனுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி தான் சொன்னான். அப்ப அவன் சொல்ற கதை உண்மையா இல்லையான்ற டவுட்டோட ஃபைனான்ஸ்காரன் வீட்டுக்கு வராங்க. ஐயோ ஆளு தெய்வீக தென்னமட்ட மாதிரி அமைதியின் மறு உருவமா இருக்கான். இவன் சொல்ல போற கதை சில வருஷத்துக்கு முன்னால இவனுக்கு கிட்னி ஃபெயிலியர். பணம்லாம் கோடி கணக்குல இருக்கு. ஆனா வெளியே இருந்து டோனரை பிடிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு அவங்களே டோனரா இருக்க முன் வரலையா. சோ எப்படியும் சாக போறோன்ற விரக்தியில ஒரு நாள் ஒரு பார்ல உட்காந்து செம்ம சரக்க போட்டு அங்க இருக்க பொண்ணுங்களெல்லாம் அடிச்சு துரத்திருக்கான். அப்ப டேபிளுக்கு அடியில குனிஞ்சிருந்த ஒரு பொண்ணு மட்டும் எழுந்திருக்கவே மாட்றா. டாய் யாரது எழுந்துருன்னு ஃபைனான்ஸ்காரன் சொல்லி நிமிந்து பாக்குறது ஹீரோயின். கீழே விழுந்திருக்க ஃபைனான்ஸ்காரனோட காசு பர்சலா எடுத்து கொடுத்தவ இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களேங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி மனசடைஞ்சு உட்காந்துருக்கீங்கன்னு கேக்குறா. ஃபைனான்ஸ்காரனுக்கு அப்போ தேவை அவன் பிரச்சனையெல்லாம் சொல்லி அழ ஒரு ஆளு. ஹீரோயின் கேட்டான்னதும் மொத்த கதையும் ஒப்பிக்க அவ்வளவுதானா, சரி ஒண்ணு பண்ணுவோம், உங்களுக்கு கிட்னி தானே வேணும், நான் ஏன் கிட்னியை கொடுத்து உங்களுக்கு டோனரா இருக்கேன், பதிலுக்கு எனக்கு 5 கோடி கொடுங்க, நம்பிக்கை இல்லைனா ஆரம்பத்திலேயே கூட பணம் தர வேணாங்க, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்க போதும் அப்படின்னு அடுத்த நாளே பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு ஃபைனான்ஸ்காரனோட வீட்டுல பட்டறைய போட்டா. இப்படி யாரோ ஒருத்தவங்க டோனரா வராங்க, அவங்க கிட்னியை கொடுக்க போறாங்கன்னு சொன்னா சட்டம் ஏத்துக்காது. அட்லீஸ்ட் அவங்க சொந்தக்காரங்களா வச்சிருக்கணும். சோ ஃபைனான்ஸ்காரனும் ஹீரோயினும் ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணலான்னு முடிவெடுத்து பண்ற கல்யாணத்திலயும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு கிட்னி எடுத்துலான்னு பார்த்தா முடியாது. குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகுது அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அதனால 2 பேருக்குள்ள எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல. ஜஸ்ட் கிட்னியை வாங்குறதுக்காக மட்டும் ஒரு ஃபேக்கான கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்து வரப்போற 2 வருஷம் ஃபைனான்ஸ்காரன் பொண்டாட்டியான ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வெளியெல்லாம் போகணும் வரணும்ல. அப்ப அவங்க ஹீரோயின்ட்ட நீ என்னமா பட்ச, எங்க வளர்ந்த, உன் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் விசாரிப்பாங்கல்ல. யார்கிட்ட எந்த மாதிரி பேசணும்ன்றதெல்லாம் ஃபைனான்ஸ்காரன் சொல்லி கொடுக்குறான். இனிமேல் நீ குல்டி ட்ரெஸ் போடுறது மட்டமான திங்ஸை யூஸ் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது, என் கார்டை வச்சுக்கோ, போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வான்னு கார்டை கொடுத்துட்டான். கூட பாடி கார்ட்ஸையும் அனுப்பிட்டான். அதை வச்சு ஹீரோயின் கடைக்கடியா போய் பர்ச்சேஸ் பண்றாளா. இதை தாங்க முதல் எபிசோட்ல ஹீரோயின் மாட்டு கடைக்கு வரா, கண்ணில் படுறதெல்லாம் வாங்குறா, அவ பேரு ஊர் முழுக்க பிரபலமாகுதுன்னு நம்ம பார்த்தோம்ல. அதெல்லாம் நடந்த டைம் லைன். இதுக்கப்புறம் ஒரு சீன்ல ஃபைனான்ஸ்காரன் ஹீரோயினை உட்கார வச்சு அவனோட கதை ஒன்று சொல்றான். நான் சின்ன வயசா இருக்கும் போதுமா என் தாத்தா அப்பா எங்க குலத்தொழிலே வட்டி காசு கொடுக்கறது தான். அதை பார்த்து என் பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு சின்ன பையன், நானும் அப்ப சின்ன பையன் தான், ஏண்டா அடுத்தவனுக்கு வட்டி கொடுத்து அந்த காசை வாங்குறேன்னு அவன் பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறீங்களே, நீங்களாம் நல்லாவாடா இருப்பீங்க அப்படின்னு இன்னமா என்ன கலாய்ச்சான். பட் விதியை பாரு, வளர்ந்ததும் அவன் ஒரு கம்பெனி வச்சு அந்த கம்பெனி ஃபிளாப் ஆகி என்கிட்டயே கடன் கேட்டு வந்து நின்னா. என்னங்க பண்ணீங்க, கொடுக்க முடியாதுன்ட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் ஆர்வமா கேட்டா. சேச்சா ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும், கொடுத்தேன், அவனால திரும்ப கொடுக்கவே முடியாத அளவுக்கு வட்டியை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டையா கொடுத்தேன். லாஸ்ட் வரைக்கும் அவன் எனக்கு கடன் கட்டியே செத்து சுண்ணாம்பாகணும். அவனுக்கு அப்புறம் அவன் பையனும் அவன் வாங்கின கடனை கட்டணும். டக்குன்னு ஒரு நாள் அவன் பையன் என்கிட்ட வந்து, அங்கிள் அங்கிள் இந்த பைன் மரத்தை வச்சுக்கோங்க அங்கிள், இது வளர்ந்துட்டா இதோட ஒர்த்து 5 கோடி அங்கிள், இதை வச்சுக்கிட்டு என் அப்பாவோட கடனை கழிச்சு விட்டுங்களேன் அப்படின்னு கேட்டான். எனக்கே தெரியாதுமா, அவ்வளோ நாளா எனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான்னு என்ன நினைச்சனோ, பையன்கிட்ட மரத்தை வாங்கிட்டு அவங்க கடனை கழிச்சு விட்டேன். அந்த மரம் தான் இப்ப என் கார்டன்ல வளர்ந்து நிக்குது பாரு. அது என் வாழ்க்கையிலேயே நான் ஒரு இடத்துல கருணை காட்டிருக்கேன்னா அது அங்க மட்டும் தான் ஃபைனான்ஸ்காரன் சொல்லி முடிச்சதும், கருணையா இதுல எங்கெங்க இருக்கு கருணை, ஆனா ஒண்ணுங்க, நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தேன்னு வைங்களேன், என்ன வெறுப்பேத்தனவனை பழி
சொல்லிடுவாங்க, நான் அவனுக்கு காசை கொடுத்தே இருக்க மாட்டேன், பட் தரேன்னு சொல்லியிருப்பேன். தரேன்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை வர வச்சு கடைசி நேரத்துல கொடுக்க முடியாதுன்னும் போது வரும் பாருங்க ஒரு வலி. நீங்க பழிவாங்க நினைச்சதை விட நான் சொல்ற மாதிரி பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, சாவர வரைக்கும் அவன் அந்த வலியை மறந்தே இருக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் அவளுக்கு தோன்ற ஒண்ணு சொல்றா. ஏமா மை வச்ச மைனா, நீ என்னோட கொடூரமான ஆளா இருப்ப போலக்குது. இப்ப வாமா, நம்ம ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியதா இருக்கு, போயிட்டு வந்துருவோம் இப்படின்னு ஃபைனான்ஸ்காரன் ஹீரோயின் 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் நல்லாவே நடிச்சு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்க மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறா. எப்படியோ நம்ம ரூட்டு கிளியர்னு ஃபைனான்ஸ்காரனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த கேப்ல ஃபைனான்ஸ்காரன் மாத்திரை போடலான்னு பாத்ரூம் போகும்போது ஆளு உடம்பு சரியில்லாம தட்டு தடுமாறுறான். பின்னாலேயே பாத்ரூம் போன ஹீரோயின், இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணவங்க, நீங்க மறந்துட்டு அப்படியே விட்டா மறுகையாதான், வாங்க நானே உங்களுக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு ஃபைனான்ஸ்காரன் மேல ரொம்ப கரிசனையா இருக்கா. இதனாலேயே ஃபைனான்ஸ்காரனுக்கு ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஃபைனான்ஸ்காரன் 2 பேரும் ஒரு பிரிட்ஜ் ஓரமா நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப உருக்கமா பேசுறா. சம்டைம்ஸ் நான் ஏன் வாழறேனே தெரிய மாட்டேங்குதுங்க. சில இடங்கள்ல நான் என்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு யாரோ மாதிரி நடந்துக்கிறேன். இப்ப பார்ட்டியில கூட பாத்தீங்கல்ல, வாழ்க்கையில 1-2 இடத்துல இருந்தா அப்படி பரவாயில்ல, என் வாழ்க்கையே அப்படி போச்சுன்னு நினைக்கும் போது வெறுப்பா இருக்குங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்பதான் நல்லா பேக் ஜிப்ல மாட்டி விட்ட டாக் பொம்மை மாதிரியே இருக்கான்ல காங்கு, அவன் கத்தி எடுத்துக்கின்னு ஃபைனான்ஸ்காரனை குத்த வந்திருக்கான். ஹீரோயின் என்ன நினைச்சாலோ, இவ்வளவு நேரம் ஃபீலிங்ஸா பேசினால, சரி விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஃபைனான்ஸ்காரன் ஹோப் கொடுத்து பேசியிருப்பான். அதுக்காக அவளை காப்பாத்த நினைச்சாலோ, இல்ல இதுல வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கோ, வேணும்னு ஃபைனான்ஸ்காரனை தள்ளி விட்டு அந்த கத்திய இவ உடம்புல வாங்கிட்டா. இருந்தோ நல்லபடியா ஹீரோயினை காப்பாத்தியாச்சா. அடுத்து ஃபைனான்ஸ்காரனுக்கு ஹீரோயின் மேல ஒரு அபரிவிதமான நம்பிக்கை. நாளை பின்ன நான் இருக்கனோ இல்லையோ, செத்துட்டாலும் என் சொத்து மொத்தமும் ஹீரோயினுக்கு தான் போகணும்னு சபையை கூட்டி சொல்லிட்டான். போக போக ஃபைனான்ஸ்காரனுக்கு உடம்பு ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. மூஞ்சி கிஞ்செல்லாம் வீங்கி போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னால நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அதாவது அந்த ரூம்ல இருந்து வெளியே வரா. வெளியே ஃபைனான்ஸ்காரனோட கம்பெனில வேலை செய்யற ஆளுங்கலாம் லைனா நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவன் ஹீரோயினை பார்க்க போய் தாங்க பட்டா ட்விஸ்ட். போன எபிசோட்ல ஹீரோயின் ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ்ல காசு வாங்கியிருந்தால, அசலை கொடுத்தும் விடாம வட்டியை வாங்க அதுக்கு ஒரு கடன் கொடுத்து வட்டிக்கு மேல வட்டி போட்டானே ஒருத்தவன், அவன் தான் இவன். இவனுக்கு ஹீரோயினை பார்த்ததும் யாரும் ஞாபகம் வந்துருச்சு. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஹீரோயின் கடன் வாங்கின கம்பெனியே ஃபைனான்ஸ்காரனோட கம்பெனி தாங்க. இத போய் உள்ள அவங்கிட்ட சொன்னதும் அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் ட்விஸ்ட காட்ட, ஃபைனான்ஸ்காரன் முதல் முறையா ஹீரோயினை மீட் பண்ணும்போது அவ டேபிளுக்கு அடியில குஞ்சிருந்தால, அப்பவே கீழே கடந்த ஃபைனான்ஸ்காரனோட பர்ஸ்ல இருக்க அவன் விசிட்டிங் கார்டை வச்சு இவன் கம்பெனி தானே நம்ம கடன் கொடுத்து டார்ச்சர் பண்ணானுங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா. சோ அதை மீறியும் ஃபைனான்ஸ்காரனுக்கு கிட்னியை கொடுக்குறேன் அப்படின்னு கூடவே இருந்திருக்கான்னா, அவளே அவ வாயால ஒரு ஆள் எப்படி பழி வாங்கணும்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே, இவனுக்கு கிட்னியை கொடுக்கணும்ன்ற ஐடியாவே ஹீரோயினுக்கு இல்ல. ஆனா தரேன்னு லாஸ்ட் டைம் வரைக்கும் சொல்லி கடைசியா இவனை ஏமாத்ததான் அவ பிளானே போட்டிருக்கா. பட் வெண்ண திரண்டு வர நேரத்துல பானையை உடச்ச கதையா ஃபைனான்ஸ்காரனோட ஆளு ஹீரோயினை பார்த்துட்டான். பிளான் தெரிஞ்சு ஹீரோயினை லாக்கும் பண்ணிட்டாங்க. பெட்ரோல்லாம் ஊத்தி ரெடியா இருக்காங்க. ஃபைனான்ஸ்காரன் ஒரு வார்த்தை சொன்னா ஹீரோயின் ஜோதியா எரிவா. ஆனா அவன் பல்ட்டி வச்சிட்டாங்க. விடுங்கடா, அவன் மட்டுமா ஏமாத்தனா, நானும் தானே ஏமாந்தேன், எனக்கு எங்க போச்சு அறிவு. திடீர்னு ஒருத்தி வந்து கிட்னியை தரேன்னதும் நான் நம்பியிருக்கலாமா, அவன் மேல எந்த தப்பு இல்ல, அவளை விட்டுருங்க, என் விதி இதுதான்னா நான் அதை அனுபவிச்சுக்கிறேன்னு பெருந்தன்மையா காலை கட் பண்ணதும் ஹீரோயினுக்கு ஒரே சங்கட குஸ்கா ஆயிடுச்சு. தேம்பி அழுவுறா, இப்படிப்பட்டவனை ஏமாத்திட்டமேடான்னு. அங்க ஹாஸ்பிட்டல்ல உடம்பே வீங்கி போய் ஃபைனான்ஸ்காரன் செத்து கண்ணை மூட அங்க சீனை கட் பண்ணா செத்துட்டான்னு நினைச்சவன் உயிரோட வந்துட்டான். எப்படி எல்லாம் ஹீரோயின் கொடுத்த கிட்னினாலதான். கண்ணை முடிச்சா பக்கத்திலேயே ஹீரோயின் உட்காந்து ஆரஞ்சு ஒவ்வொன்னையா உள்ள விட்டுட்டு இருக்கா. ஏமா, நான் தான் உன்னை போ சொல்லிட்டேனே, நீ எனக்கு கிட்னியை தராம நான் செத்தே போயிருந்தாலும் என் சொத்து மொத்தமும் உனக்கு தானே, ஜாலியா இருந்திருக்கலாமே, ஏமா இப்படி பண்ணன்னு ஃபைனான்ஸ்காரனுக்கு ஒரே பூரிப்பு. பரவாயில்ல விடுங்க, இப்ப சொத்து கிடைக்கலன்னா என்ன, எவ்வளவு நாள் இருந்துட போறீங்க, சொத்துக்காக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும், அவ்வளவுதானே, நான் பண்ணி வாங்கிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் நக்கல் பண்ணி ஒரு வழியா ஃபைனான்ஸ்காரன் பொழிச்சிட்டானா. அடுத்த சில நாள் கழிச்சுங்க ஹீரோயின் சொல்லிக்காம கொல்லிக்காம அங்க இருந்து கிளம்பிட்டா. போற போக்குல 5 கோடி மதிப்புள்ள பைன்ட்ரியா ஃபைனான்ஸ்காரன் கார்டன்ல வச்சிருந்தானே, அதை லவுட்டு போயிட்டா. அவ பண்ண கூத்த நினைச்சு சிரிச்சுக்கிட்டே ஃபைனான்ஸ்காரன் இப்ப வேற மரத்தை செட் பண்ணிட்டான். அதோட இவன் ஹீரோயினை பார்க்கவே இல்லைங்க. இத ஃபைனான்ஸ்காரன் பிரசன்ட்ல ஹீரோ புது பீஸ் அவங்கள்ட்ட சொன்னதும் இவன் சொல்ற கதைப்படி ஹீரோயின் இவனுக்கு ஒரு கிட்னியை கொடுத்துருக்கா. வயிற்ற கிழிச்சு தானே கிட்னி எடுத்திருப்பாங்க. திரும்ப தையல் போட்டா அந்த இடத்துல மார்க் இருக்கணும்ல. ஆனா டிரைனேஜுக்கு அடியில கடிச்சது பாருங்க டெட் பாடி, அதுல வயிற்ற கிழிச்சதுக்கான எந்த மார்க்கும் இருந்திருக்காது. சோ ட்விஸ்ட், எல்லாரும் நினைக்கிற மாதிரி டிரைனேஜுக்கு அடியில கடிச்சது ஹீரோயினோட பாடியே இல்ல. இதை டிசைட் பண்ணி பிரஸ் ஆளுங்க எல்லாரையும் ஒன்னா திரட்டின ஹீரோயின் ஒரு தேடப்படும் குற்றவாளி 5 வருஷத்துக்கு முன்னால
நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் மத்தவங்களை ஏமாத்த அவ பண்ணாத ஸ்கேமே இல்ல. அவளை யார் எங்க பார்த்தாலும் உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ எந்த கோயில்ல வேணா வந்து சத்தியம் பண்றேன், இப்ப நடக்க போறத நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஹீரோ யாரை பிடிக்கணும்னு பிரஸ் மீட்ல வெறி கொண்டு பேசிட்டு இருக்காரோ அந்த ஹீரோயினே பொறுமையா நடந்து ஸ்டேஷன் வந்து ஹீரோவை மீட் பண்ண ஹீரோ டேபிள்லயே உட்கார்றா. அதோட எபிசோட முடிச்சிடுறாங்க. சோ ட்ரைனேஜ் கடியில கிடைச்ச பாடி ஹீரோயினோட பாடி இல்லனா அப்ப அது வேற யாரோட பாடிங்க? எப்படி ஹீரோயின் கால்ல இருக்க டாட்டூவும் அந்த பாடியில இருக்க டாட்டூவும் ஒரே டாட்டூவா இருந்துச்சு? இது இல்லாம இன்னும் ஹீரோயின் பண்ணிருக்க பல செல்லா கிட்டுமா வேலைகள், அதுல இருக்க ட்விஸ்டுகள்லாம் என்ன டக்கு டக்குன்னு சீக்கிரமா பார்த்து முடிச்சிருவாங்களா? சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.